இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் என்ன ஆக போகுது? உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான். நல்லா இருக்கு, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ். என்ன சிவா நீ இப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் இருக்கு சிவா? அவன் மனசுல என்ன இருக்க போது பூர்ணி? உன் மேல காதலை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆமாமா, என் அக்கா சொல்றாங்கன்னா அது சரியாதான் இருக்கும். அது சரியா இல்லைன்னாலும் கண்டிப்பா சரியாயிடும். நீ என்ன பேசுற சிவா? என் மேல உனக்கு அன்பு இருக்கிறதோ இல்லாததோ அண்ணி எதுக்கு டிசைட் பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. பூர்ணி, என் தம்பி ஒரு பெரிய குழப்பவாதி. எப்ப என்ன பேசுவான்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஏதோ சொல்லிட்டான்னு அத எதுக்காக நீ பெருசு படுத்திட்டு இருக்க? கண்டுக்காத. ஆமா பூரி, கண்டுக்காத. என் அக்கா சொல்லிட்டாங்கன்னா எதுவா இருந்தாலும் விட்டுதான் ஆகணும். அப்படிதானக்கா? என்னடா ஒவ்வொன்னும் கேள்வியா கேக்குற? சில விஷயங்கள் வேணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அர்த்தமே இல்லாத பேச்சுவார்த்தையில என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்க போறோம் பூர்ணி? அவன் கிட்ட நீ இந்த டிசைனை காட்டுறதுக்காக வந்த, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதுவும் கரெக்ட் தான் அண்ணி. ஆமா சிவா, நீ மருதாணி வச்சுக்கலையா? என்ன சிவா கைய பின்னாடி மறைச்சு வச்சிருக்க? என்னோட பேர் தானே எழுதியிருக்க. காட்டு சிவா. ஆமா, உன் பேரு தான் கையில எழுதியிருக்கான். பாரு, காட்டுடா. காட்டு சிவா, நட காட்டுங்கறல்ல. ஐயோ, என்ன சிவா எல்லாத்தையும் அழிச்சிட்ட? பூர்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னொரு வாட்டி வச்சா அதே பேர் தான் வரப்போகுது. கையில இருக்கிற எழுத்த வேணா அழிச்சிட்டு மறுபடியும் எழுதலாம். ஆனா அந்த கடவுள் நம்ம தலையில ஒரு விதியை எழுதியிருப்பாரு. அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதெல்லாம் என் தம்பிக்கு போக போகதான் புரியும்.